ஐயோ, அழாதீங்க மதனி. கடவுளே, இப்படி எல்லாம் ஒரு விஷயம் இந்த வீட்டுல நடக்கணுமா? தெய்வமே, எங்களை ஏன் இப்படி மறுபடியும் மறுபடியும் சோதிக்கிற? அழாதீங்க மதனி. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மதனி, என் மகனை போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்களே மதனி. இப்ப நாம என்ன செய்ய போறோம்? ஐயோ, அழாதீங்க மதனி. இதெல்லாம் தேவையாம்மா? இந்த மாதிரி எல்லாம் நடந்துட கூடாதுன்னு தானம்மா அப்பா அம்புட்டு தோறும் அவங்க கிட்ட படிச்சு படிச்சு பொறுமையாரான்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்பா சொல்றது மட்டும் கேட்டிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா அம்மா? உன் மகனுக்கு என்ன மனசுல பெரிய தாட்டியாருன்னு நினைப்பா? நீங்க இருக்க வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொல்லி அப்பா அவனை கூட்டிட்டு போய் சென்னைக்கு போடான்னு பஸ் ஏத்தி விட்டா பெரிய குளத்துல இறங்கி இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவானா அவன்? நீயே சொல்லுமா, ஒரு கல்யாணம் நடக்க போற பொண்ணு வீடு புகுந்து தூக்குறது சரியான காரியமா? மதனி, இதோ நம்ம வீட்டுல நான் இருக்கேன், இதோ நந்தினி இருக்கா. எவனோ ஒருத்தன் வந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணா நம்ம சும்மா விட்டுருவோமா அவனை? சொல்லுங்கம்மா, சும்மா விட்டுருவோமா? தம்பி இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல மதனி. என் நம்பிக்கை எல்லாம் பொய்யாயிருச்சு மதனி. இப்ப என்ன ஆக போகுதுன்னு கூட எனக்கு தெரியலையே மதனி. நான் எவ்வளவோ சொன்னேன் அத்தை. நமக்கு இந்த விஷயம் வேண்டாம் மாமா. அந்த கல்யாணம் நடந்தா நடந்துட்டு போட்டோம். வாழ்க்கையில சில விஷயங்களை மறக்க பாரு. நம்ம இந்த விஷயத்துல தலையிட்டா ஏதோ பெரிய பிரச்சனை வர மாதிரி தோணுதுன்னு நான் எவ்வளவோ சொன்னேன் அத்தை. ஆனா அவர் என் பேச்ச கேட்கவே இல்ல. நான் என்ன நினைச்சேன்னா மாமாவோட பேச்சு கேட்டு சென்னைக்கு தான் போயிருக்காருன்னு நினைச்சேன். ஆனா இப்படி நம்ம எல்லாரோட தலையிலயும் இடிய இறக்கிட்டாரு அத்தை. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. நாசியா இப்படி? ஒண்ணும் புரியல. சார், ஐயா சொல்லுங்க. பொண்ணை கடத்தின கேஸ் விஷயமா அந்த பயல்களோட வீட்டாளுங்க நீங்க தானே சார்? ஆமாங்க ஐயா, நான் தான். பயல்களுக்கு சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னா உங்க ஆளுங்க கிட்ட சொல்லி வாங்கி கொடுக்க சொல்லுங்க. சரிங்க ஐயா. சியா. செம்பிளி. இந்த நாம சாப்பாடு வாங்கி கொண்டு வந்துருச்சியா? ஐயா, நாங்க அழகரை பார்க்கலாங்களா? உங்களை பாக்குறதுக்கு அனுமதிக்க சொல்லி இன்ஸ்பெக்டர் எங்களுக்கு உத்தரவு கொடுக்கலையே சார். அப்புறம் எப்படி சார் நான் உங்களை பாக்குறதுக்கு அனுமதிக்க முடியும்? என்னங்க ஐயா அது? அவர் இப்போதைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லுங்கன்னு மட்டும்தான் சார் சொல்லியிருக்காரு. அதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். சார், உங்க சைடுல வக்கீல் யாராவது ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? பேசிருக்கேங்க ஐயா, வக்கீல் வந்துருவாருங்க. இங்க வந்து என்ன சார் ஆக போகுது? நாளை கோர்ட்ல ஆஜர்படுத்துறதுக்கு முன்னாடி முன்ஜாமீன் வாங்க முடியுமான்னு பாருங்க. அப்படி வாங்காம கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பொண்ணு வந்து சாட்சி சொல்லிட்டாங்கன்னா முதல்ல நீதிமன்ற விசாரணைன்னு சொல்லி ஒரு 15 நாள் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. ஓ, ஐயோ. அதுக்கப்புறம் கோர்ட்ல தீர்ப்பாயிருச்சுன்னா பயல்களை தூக்கி 3 வருஷம் 4 வருஷம் சொல்லி வருஷ கணக்குல உள்ள போட்டுருவாங்க சார். பசங்களோட எதிர்காலமே வீணா போயிடும் சார். வக்கீல் மூலமா ஏதாவது பேசுங்க சார். இல்லன்னா சம்பந்தப்பட்ட ஆளுகிட்ட ஏதாவது சமாதானம் பேச முடியுமான்னு பாருங்க சார். சார், சின்ன பயல்களா இருக்காங்க, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்களே சார். என்ன சார் இது? சியா, ஆ, சாப்பாடு வாங்கிட்டு வந்துச்சியா? நான் போய் இப்ப பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாது. நானும் வரேன் செம்பிளி. இல்ல சியா, வேணாம் சியா.
நீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்க மனசு கேட்காது சியா. நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் சியா. இல்ல செம்பிளி, நான் என்ன சொல்ல சியா வரேன்? சியா ஆ, நீங்க போய் பார்க்க வேண்டாம். நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. சரி சரி சியா, நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் சியா. நீங்க இருங்க சியா. இந்த பசங்க என்னங்க? சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னாங்க சார். போய் கொடுங்க. சரிங்க சார். யோ, கதவை திறந்து விடியா. ஓகே சார். அழகு செம்பிளேண்ணே. என்னங்கப்பா, என்ன பூரா தடுத்துருப்பா இருக்கு. தூக்குடா. அத்தை அடி கூக்குற அடிச்சுட்டாங்களா? ஆமாண்ணே. அழகு, உங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேனியா. குண்ணே, குண்ணே. ஒரு வாய் சாப்பிடுங்க. ஸ்தபா, எனக்கு வேணாம் ஸ்தபா. நீங்க ஃபர்ஸ்ட் போங்க. குண்ணே. அப்படி எல்லாம் சொல்லாதயா. பசங்களும் பாவம் தானேயா. இந்த மாணி. ஆளுக்கு ஒரு பொட்டை சாப்பிடுங்கப்பா. இந்தாப்பா. அம்மா அடி. அம்மா ஏன்டா பயன்படுத்துற? மூஞ்சி தள்ளி விடா. அழகு, இந்தாயா சாப்பிடியா. சாப்பிடுங்கப்பா, நீங்களே சாப்பிடுங்கப்பா. அடிச்ச அடியில கையே விலங்குல தின்றா. அழகு, சாப்பிடியா. டேய் சாப்பிடுறா. சாப்பிடுறா. சாப்பிடு. அழகுரு எங்க அழகுரு எங்க அழகுரு அண்ணன் சாமி அழகுரு மாமா, அண்ணன் அத்தை, அழகுரு எங்க என்னங்க எங்க எங்க என்னங்க நீங்க அமைதியா வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அழகுறீங்க. ஏன் பேசாம அமைதியா இருக்கீங்க? அழகுறீங்க. எங்கங்க என்ன என்னன்னு அழகுறீங்கன்னு அழகுற ஏன் கூட்டிட்டு வரல? அதை எப்படி கூட்டு வர முடியும்? எப்படி அவனை கூட்டு வர முடியும்? நீ நீங்க கூட்டிட்டு வரேன்னு தானே சொன்னீங்க. நான் போய் சொன்னா போலீஸ்காரங்க இங்க விட்டுருவாங்களா? இனிமே இப்படி ஒரு காரியத்தை பண்ணாத தம்பின்னு எச்சரிச்சு அனுப்புற அளவுக்கு உன் மகன் என்ன சாதாரண காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கியா? ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ள பூந்து கடத்திருக்கான். ராத்திரி முழுக்க அந்த புள்ளைய ஒரு இடத்துல கடத்திட்டு போய் வச்சிருக்கான். திரும்பவும் காலையில அந்த பொண்ணை உங்க வீட்டுல இறக்கி விட்டுட்டு நான் தான் கடத்தினேன்னு சொல்லி உங்க வீட்டுல இருக்கிறவங்கிட்ட சொல்லுன்னு மிரட்டி இருக்கியா. இதுக்கெல்லாம் உன் மகன் மேல எம்பிட்டு கேஸ் எம்பிட்டு செக்ஷன் போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? என்னங்க என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துறீங்க. இப்ப என்ன பண்ண சொல்ற? நானும் வர்றவும் போறவன் காலெல்லாம் விழாத ஒரே கெஞ்சி பாத்துட்டேன்.
ஆனா எல்லாரும் இது பொண்ணு கேஸ், இந்த விஷயத்துல எங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கைய விரிச்சுட்டாங்களே. ஆள் கருத்துல அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ கேஸ் போட்டு வச்சிருக்காங்க மதினி. அப்புறம் நாளைக்கு தேனி கோர்ட்ல கொண்டு போய் ஆஜர்படுத்திட்டாங்கன்னா 15 நாளைக்கு ரிமாண்ட் பண்ண சொல்லி உத்தரவு போட்டுருவாங்கன்னு அப்படி என்னென்னமோ சொல்றாங்க மதினி. எங்கனால ஒண்ணுமே பண்ண முடியல மதினி. ஐயோ, என் புள்ளைய செயல்ல போட்டுருவேன்னு சொல்லி சொல்றாங்களே. கடவுளே. என்னங்க மீனாட்சி, உங்க கால்ல கூட விழுறேங்க. நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எப்படியாவது என் புள்ளைய காப்பாத்திருங்க. என் புள்ள எனக்கு வேணுங்க. எப்படியாவது அவனை காப்பாத்திருங்க.